ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வரலட்சுமி நோன்புக்கு தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வீங்க. அதில் முக்கியமாக இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டியால் நம்ம கிளறி கொடுத்துக்குருவோங்க. இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் எடுத்த 1 கப்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போத்தான் சாப்பிடும்போது இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா 2 கப்புக்கு கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ரொம்ப மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா தண்ணியாக போச்சுன்னா கொழுக்கட்டை வராது. பாருங்கள், இப்படி கொதிக்க ஊற்றி பிசைஞ்சாத்தே நல்லா மாவு வெந்து நம்ம உருட்டுறதுக்கு நல்லா வரும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தேங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. ரொம்ப கொழன்னு தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம உருண்டை போட முடியாது. இப்படி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு நம்ம கையை அதில் வச்சு அழுத்தினோம்னா நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். அது தாங்க பக்குவம் இந்த மாவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டி தேய்ச்சிக்கிறணும். தேய்ச்சிட்டு அதிலேருந்து கொஞ்சமாக கிள்ளி எடுத்து நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லாட்டி குச்சியாக சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. பால் கொழுக்கட்டைனாவே அது தாங்க ட்ரெடிஷ்னலாக அந்த பால் மாதிரியும் நீட்டாக ஷேப்லேயும் செய்வாங்க அந்த காலம். அதே மாதிரி எங்கள் ஊர்லெலாம் பெரிய குடும்பத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த மாவை முறுக்குழக்கில் வச்சு புழிஞ்சு விட்ருவாங்க தண்ணியில். நல்லா வெந்த பின்னாடி அதை கருப்பட்டி பாகு காய்ச்சி அதில் ஊற்றிக்கிடுவாங்க. அப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் இது உருண்டையில் பாதி அந்த சிலிண்டரில் பாதி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு வெல்லம் தட்டி எடுத்துருக்கேங்க. அந்த அளவுக்கு போட்டாத்தே இந்த பால் கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு அடுப்பில் வச்சு நம்ம பாகு காய்ச்ச வேண்டாம். அந்த வெல்லம் கரையணும். கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கொதித்து கரைஞ்சாத்தே நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறணுங்க. 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை, அதை எடுத்து அதில் போட்டுறணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. கொதித்த பின்னாடி போடுங்க, பச்சை தண்ணியில் போடாதீங்க. இப்போ போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் ஆன பின்னாடி அந்த கரண்டி காம்பால் அப்படி லைட்டாக கிளறி விடணும். ஏன்னா இந்த உருண்டையெல்லாம் போய் அடியில் தங்கிக்கிறோம். சில்வர் பாத்திரம் இல்லையா, பிடிச்சிக்கிறோம். அதனால் லைட்டாக ஒரு குச்சி வச்சு அப்படி கிளறி விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தாங்க நல்லா வெந்துருங்க. நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்லையெல்லாம் வைக்க வேணாம். நல்லா கொதிச்சுச்சுனாவே போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு உருண்டை எடுத்து பார்த்தாவே நமக்கு தெரியும். பாருங்கள், வெந்துருச்சுன்னா அந்த பால் மேலே வந்துடும். அதனால் அதுதான் பக்குவம். இப்போ வடிகட்டி வெள்ளைப்பாகையும் நம்ம ஊற்றிட்டோம். வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நான் ஒரு பவுலில் பச்சரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குங்க. ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டு இதோட கலந்துருவோம். ஏன்னா பச்சரிசி மாவு வந்து அப்படியே நிறையா வரும் பார்த்துக்கங்க. அதனால நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் மாவு போய் பிடிச்சிக்கிறோங்க. பாருங்கள், நல்லா பைண்டிங் கொடுக்கும். இப்படி நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். நான் இந்த பால் கொழுக்கட்டைக்கு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பாலை எடுத்து வச்சுருக்கேன். இனி அதையும் நம்ம ஊற்றிடுவோம். ஏன்னா பச்சரிசி வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றி விட்டுருவோம். இதுக்கு தேங்காய் பால் நிறையா ஊற்றணுங்க, அப்போ தேங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டையெல்லாம் இப்போ ரொம்ப யாருமே செய்கிறதில்ல. எல்லா பிள்ளைகளும் எங்கே ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு தாங்க வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த ருசியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த அளவுக்கு இப்போ மாறிப்போச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. ரொம்பையும் கொதிக்க விட வேணாம். ஒரு கொதிக்கவும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா கொழன்னு ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம இறக்கி வச்ச பின்னாடி கொஞ்சம் கெட்டி சேருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதேங்க, நம்மளோட வரலட்சுமி நோன்புக்கு சும்மா ஜம்முன்னு தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.